தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் ஆழியாறு பாசன திட்டத்தினுடைய இன்னைக்கு நம்ம புகழ் சேர்த்துறதுக்காக இன்னைக்கு கூடியிருக்கிறேங்க. இந்த புகழ் பாத்தீங்கன்னா நம்மளுடைய நீர் எப்படி போயிட்டு இருந்தது அன்னைக்கு அப்படின்னா, மேற்கு நோக்கி போயிட்டு இருந்ததை கிழக்கு நோக்கி திருப்பினது மிக எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, இது உலகத்திலேயே ஒரு 8வது அதிசயம்னு கூட சொல்றாங்க. உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு திட்டம் தான் இது. இப்ப மலைகளை குடைஞ்சு நீரை கொண்டு வந்திருக்கிறாங்க. மிக சிறப்பான திட்டம். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 3 மாவட்டங்கள்ல 4.5 லட்சம் ஏக்கர் விவசாய நிலங்கள் இதனால பயன்பெறுதுங்க. இல்லைன்னா இந்த திட்டம் ஒண்ணு நடக்காம இருந்திருந்தா நம்மளுக்கு இன்னைக்கு கொங்கு நாட்டுல விவசாயம் அப்படிங்கறது இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அன்னைக்கு 9 ஆண்டுகள் காமராஜர் நம்மளுடைய தமிழகத்தை ஆண்டாங்க. ஆனா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 17 அணைகள் அன்னைக்கு கட்டியிருக்கிறாங்க. இதெல்லாம் மிக சிறப்பான விஷயம்ங்க. இதெல்லாம் நடந்ததுனாலதான் நாம் இன்னைக்கு இருக்கிறோம். அதையத்தான் வள்ளுவன் அன்னைக்கு நீரின்றி அமையாது உலகுன்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் இன்னைக்கு நடந்திருக்குது. இதை நினைவு கூறும் வகையில நமக்கு எல்லாம் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் பாத்தீங்கன்னா முன்னெடுத்து மறைந்தது நல்ல நிகழ்வுகள்லாம் நடத்திட்டு தான் இருந்திருக்கிறாங்க. ஆனா நம்ம எல்லாமே மறந்திருக்கிறோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா திருப்பி நம்ம ஞாபகப்படுத்தும் பொழுதுதான் அதை பாதுகாக்கணும் அப்படிங்கிற எண்ணம் நமக்குள்ள வரும். இந்த ஒரு நிகழ்வை நம்ம எப்பொழுதுமே நமக்கு சிந்தையில வச்சு அன்னைக்கு இருந்த பழனிசாமி கவுண்டர் ஐயா அவர்கள் இதுக்கு முதல் ஒரு பிள்ளையாரு சொல்லி போட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா நிறைய பொறியாளர்கள் அதுக்காக பாடுபட்டு இருக்கிறாங்க. நம்ம 6 அறிவு படைத்த மனிதன் மட்டும் இல்லைங்க அதுக்கு பாடுபட்டது. நிறைய ஆணைகள் அங்க மணல் மூட்டை எடுத்துட்டு போயிருக்குங்க. பாத்தீங்கன்னா பொதி சுமக்கக்கூடிய மிருகங்கள் எல்லாமே அதுக்கு உதவியா இருந்திருக்குது. பொறியாளர்கள் மட்டும் இல்ல, அறிவு குறைந்த 5 அறிவு மிருகங்களும் இதுக்கு சப்போர்ட் பண்ணி இருக்குது. இதுக்கு யாரெல்லாம் உறுதுணையாக இருந்தாங்களோ ஒரு பொறியாளரை நம்ம குறிப்பிட்டு சொல்ல முடியாது. அவங்க முதல் அடி எடுத்து வச்சவங்களா இருக்கலாம். ஆனா எல்லாரையும் நிறைய பல லட்சம் பேர்த்த நம்ம இந்த அன்னைக்கு நினைவு கூறணுமுங்க. இதுக்காக பாடுபட்ட அத்தனை ஆன்மாக்களும் தெய்வ செயல் செய்தவர்கள் சொல்லி எனக்கு வாய்ப்பளித்ததற்கு நன்றி. வாழ்க வளமுடன். ஆழியாறு பாசன திட்டம் இல்லை அப்படின்னா நம்ம பகுதி பாலைவனமா மாறி இருக்கும். இன்னைக்கு தண்ணி இந்த 4 சுட்டா வர்றது தண்ணி வரல அப்படின்னாலே நம்ம அடிதுடி போட்டுக்கிறோம். நம்மளுக்குள்ள இந்த திட்டத்தை கொண்டு வந்து இருக்கிற தென்னை மரத்தை காப்பாத்தி என்ன பண்றது அப்படிங்கறதுக்காக நம்ம அடிச்சுக்கிறோம். ஆனா இங்க வந்து ஒரு நிகழ்வு நடக்குது. இந்த திட்டத்தை கொண்டு வந்த காமராஜர் ஐயாவிலிருந்து அதற்காக இந்த வாய்க்கால் வெட்டினாங்க எண்ணற்ற விவசாயிகளும் பணியில இருந்திருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு நன்றி கூறும்போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஏன்னா நம்ம இன்னைக்கு ஏதோ காடு வேற இன்னைக்கு நிற்கிறதுனால நம்ம ஒரு கொஞ்சம் வெள்ள சொல்லையே இருக்கிறோம். இல்லைனால் காமராஜர் ஐயா இந்த மாதிரி திட்டத்தை கொண்டு வரலினா எப்போதும் இந்த காடு கரையில் வித்துட்டு வடசீமைக்கு போயிருப்போம். அதுதான் நிதர்சனமான உண்மை. காமராஜர் ஐயாவை போல அவர்களோடு இருந்து பணியாற்றிய அத்தனை பேருக்கும் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் என்றும் அவர்களை மறவாது இந்த நாள் போல என்றும் அவர்களை நினைவில் வைத்திருக்கும் என்பது தெரிவித்துக் கொண்டு எனக்கு வாய்ப்பளித்தீங்க நன்றி. சரிங்களா? ஏன்னா உங்க ஒன்றியா